தினை அமெரிக்கா நடத்தும் சொய் சொய் பாடல் புகழ் கையளவு நெஞ்சத்தில் நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். தினை அமெரிக்கா அமைப்பின் சார்பில் கடந்த 5 வருடங்களாக அமெரிக்க மண்ணில் தமிழ் மொழி, இலக்கியம், கருத்தியல், அரசியல், சமூகம், குழந்தைகள் மற்றும் மகளிர் தொடர்பான பல்வேறு நிகழ்வுகளை நடத்தியிருக்கின்றோம். தினை அமெரிக்கா அமைப்பால் நடத்தப்பட்ட நிகழ்வில் தமிழ்நாடு மற்றும் உலகம் முழுவதும் உள்ள ஆளுமைகள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர். இந்த 5 வருட காலத்தில் எங்கள் அமைப்பிற்கும் ஆதரவு அளித்து அனைத்து தோழர்கள், அமைப்புகள், ஆளுமைகள், பெற்றோர்கள், குழந்தைகள் உட்பட்ட அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்வுல எல்லாரும் கலந்துருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு புள்ளியில நம்ம எல்லாம் சேர்றோம். அதுதான் இசை. இசை ஒரு மனித வாழ்க்கைய ரொம்ப அழகா மாத்துது. இசை மனதை அமைதிப்படுத்தி நல்ல மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைக்க செய்கிறது. துக்கத்தில் ஆறுதலாகவும் மகிழ்ச்சியில் கொண்டாட்டமாகவும் இசை நம்ம சுற்றி வருகிறது. இசைக்கு எந்த தடையும் இல்லை. எல்லா மொழி, இனம், வயது இந்த மாதிரி எந்த தடைகளையும் இல்லாம இது ஒரு ஒன்றிணைக்கும் கலையாக இசை உள்ளது. சங்கீதம், நாட்டுப்புற இசை, திரைப்பட பாடல் போன்ற பல வகைகள்ல இசைகள் நம்மளை சுற்றி வருகிறது. மனித உணர்வுகளை வெளிப்படுத்தும் சிறந்த ஊடகமாக இசை என்றும் நிலைத்து நிற்கும். நான் இப்போ ஒரு திருக்குறள் சொல்ல நினைக்கிறேன். குறள் எண் 64, அதிகாரம் மக்கட்பேறு. குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதோர். அப்படின்னா மழலை சொல் குழந்தைகள் சொல்ல அந்த பெற்றோர்கள் கேட்காம இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா யாழிசை இனிது, குழலிசை இனிதுன்னு நினைப்பாங்க. நான் இங்க இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒரு பாடல் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல நிறைய இசைக்கருவிகளை சேர்க்கிறோம். ஆனா அந்த இசைக்கருவிகள் அவ்வளவு இருந்தாலும் ஒரு பாடகரோட குரல்ல இருந்து வர்ற அந்த பாடல் ரொம்ப இனிமையானதா இருக்கும் அப்படின்னு நான் என்னோட கருத்தை இங்க தெரிவிக்கிறேன். அடுத்ததா இப்ப நம்ம அன்புடன் ஆனந்தி அவர்களை அழைப்பதற்கு முன் அவர்கள் பற்றிய சிறு குறிப்பு. அன்புடன் ஆனந்தி பிறந்த ஊர் திருநெல்வேலி. இப்போது இங்க மிச்சிகன் மாநகர்ல வசிக்கிறார். அலுவலக மேலாளராக பணிபுரிகிறார். அன்புடன் ஆனந்திக்கு பல புனைப்பெயர்கள் இருக்கு. எழுத்தாளர், இதழாசிரியர், தன்னார்வல தமிழ் ஆசிரியர், கட்டுரையாளர், பட்டிமன்ற பேச்சாளர், நடுவர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களுக்கு அவர் எழுதிய நூல்கள் 21, தொகுத்த நூல்கள் 17, பங்கேற்ற தொகுப்பு நூல்கள் 20. அவர் படைப்புகள் வெளிவரும் இதழ்களின் பெயர்கள் கதம்பம், வல்லின சிறகுகள், இனிய உதயம், மக்கள் முரசு, கொக்கரக்கோ மற்றும் பல இதழ்கள். அவர்கள் பெற்ற விருதுகள் சங்கப்புலவர் விருது, தங்கமங்கை, சொல்லின் செல்வி, பாரதியார் விருது, சமுதாய சிற்பி, ஈரோடு தமிழன்பன் என்பது, சிங்கப்பெண் உள்ளிட்ட பல விருதுகளை வாங்கியுள்ளார். எப்போதும் அன்புடன் ஆனந்தி ஒரு வாக்கியத்தை எப்போதும் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, சொல்லும் இடம் எதுவாயினும் நாம் வெல்லும் மொழி தமிழாய் இருக்கட்டும் என வாழ்பவர். வாங்க தோழி அன்புடன் ஆனந்தி அவர்கள். நன்றியா கிருத்திகா. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். மிகச் சிறப்பாக வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய கிருத்திகா தோழிக்கு என் அன்பும் வாழ்த்துகளும். அது சொல்லும் இடம் அல்ல, நீங்க அந்த பாடல்ல போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். செல்லும் இடம் எதுவாயினும் நாம் வெல்லும் மொழி தமிழாய் இருக்கட்டும். அதுதான் என்னுடைய தாரக மந்திரம். நம்ம எங்க போனாலும் நம்ம தமிழன்கிறத மறந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப குறிப்பா இருக்கிறேன். மிக்க நன்றிடா, மிக்க நன்றி.